பொது தகவலை பார்ப்போம். இன்றைய பொது தகவல், என் கனவில் அடிக்கடி பாம்பு வருகிறது, பயங்கரமான கனவுகளால் தூக்கம் தடைபெறுகிறது, நிம்மதியாக உறங்குவதற்கு என்ன பரிகாரம்ன்றாங்க. பொதுவாக ராகு திசையோ கேது திசையோ அல்லது ராகு புத்தியோ கேது புத்தியோ நடந்தாலோ அல்லது ஜனனகால லக்கணத்திற்கு ராகு கேது பயிற்சி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு பயிற்சி விருச்சகத்துக்கு வந்திருக்கு, அதே மாதிரி ரிஷபத்துக்கு ராகு போயிருக்காரு, கேது வந்து விருச்சகத்து வந்திருக்குன்னா அந்த விருச்சக ராசிக்காரங்களும் விருச்சக லக்கணத்துக்காரங்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் ரிஷப லக்கணக்காரங்களுக்கும் அடிக்கடி கனவுல பாம்பு வரதெல்லாம் இயற்கை. இது ஒன்றும் தவறில்லை. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கோ அல்லது விநாயகர் கோயிலுக்கோ போயிட்டு அந்த தொந்தரவுகள் குறையும். இருந்தாலும் ஜாதக ரீதியாக லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு நித்தியரைன்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடம்ன்றது தூங்கக்கூடிய இடம், அயன சயன போஜனம். அங்கே ராகு கேதுவுடன் பாவகரக சேர்க்கை 12ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு வருடம் முழுவதும் பிறந்த நாள் முதல் ரெகுலராகவே வந்து இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி பஞ்சாமிரதமோ அல்லது ஏதாவது கோயில் அபிஷேகம், இந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா திருப்பதி லட்டு கொடுப்பாங்க, பழனிக்கு போனீங்கன்னா பஞ்சாமிரதம் தருவாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமயபுரத்தில் ஒரு பிரசாதம், இந்த மாதிரி ஏதாவது இப்போ பார்த்தசாரதிக்கு ஒரு போனீங்கன்னா அடை கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுட்டு நைட் லைட்டாக சாப்பிட்டிங்கன்னா இந்த தொந்தரவு வராது. பஞ்சாமிரதம் பழனியில் கிடைக்கும், போனீங்கன்னா 2 பாட்டில் இருந்தீங்கன்னா 6 மாதம் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அடை அதிரசம்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கோயிலில் பிரசாத கவுண்டரில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கினா அந்த தொந்தரவுகள் இருக்காது. இல்லை அப்படின்னா இந்த கோச்சாரத்தால் நடந்ததுன்னா அது ஒரு கொஞ்ச நாளில் சரியாக போயிடும். இல்லை அப்படின்னா பஞ்சாமிரத வர்ணத்தை ஏற்றியவர் பாம்பன் சுவாமிகள், அந்த பாம்பன் சுவாமிகளுடைய படத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு பாம்பன் சுவாமிகளை கும்பிட்டாலும் சரியாக போயிடும். இல்லைனா பாம்பாட்டி சித்தர்னு சொல்லிட்டு மருதமலைக்கு மேலே இருக்காரு, அங்கே அவருடைய படங்கள் கிடைக்கும். அதை வந்து பள்ளி அறையில் நீங்கள் தூங்குற இடையில ஒரு திரை போட்டு வச்சு தூங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு வணக்கம் வச்சுட்டு இல்லை பூஜை அறையில் வச்சுட்டு அவருக்கு கும்பிட்டுட்டு நீங்கள் தூங்கினாலும் இந்த பாம்பினுடைய தொல்லைகள் குறையும்ன்றது எனக்கு தெரிந்த தகவல். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே.